அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் தொடர்ந்து ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரணத்திற்காக தமிழ்நாடு கோரிய எந்த நிதியை இதுவரை ₹100 கூட அவங்க தரல. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1027 கோடி ரூபாய் கூலி பாக்கி மட்டும் தர வேண்டியிருக்கு. அதை பற்றி அவங்க கவலைப்படுத்தாங்க. இப்போது கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 2252 கோடி ரூபாய் PMC திட்டத்தில் வழங்க வேண்டிய அந்த நிதியை வழங்காததை கண்டித்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஒரு வலுமிக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நாம் நடத்தினோம். அதற்கு பிறகும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்கிறது, மாணவர்கள் கல்வி வாய்ப்பு இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு விரிவான கடிதத்தை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பிரதமருக்கு எழுதியதற்கு பிறகும் இன்றைக்கு அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறை இருப்பதை போலவும் அவங்களெல்லாம் இதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படுற மாதிரியும் பொறுப்பு இருக்கிற மாதிரியுமான ஒரு கடிதத்தை எழுதி இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இந்த நிதியை விடுவிப்போம், இது நீங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வியை பாதிக்கும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிதியை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஏற்கனவே அவர்களுடைய பழைய நிலையிலிருந்து ஒரு படி கூட கீழே இறங்காமல் ஒரு பிடிவாதமான போக்கில் தமிழகத்துக்கு நிதியை தர முடியாது என்று சொல்லியிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இதே இந்த போக்கு என்பது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டோடு ஒரு மூர்க்கத்தனமான மோதலுக்கு தயாராகிவிட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அவர்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கு தமிழகம் தயாராக வேண்டும். அவர் சொல்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் என்பதற்கான எந்த விதமான சட்ட ரீதியான உரிமையும் அவர்களுக்கும் இல்லை. எந்த விதமான சட்டமும் அத்தகைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தல. மாநில அரசாங்கம் தனக்கான கல்விக் கொள்கையை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் ஏற்கனவே மாநில அளவில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். மாநில கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில் அது ஏதோ மத்திய அரசாங்கம் சொல்வது அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல முடியாது. மாநில அரசாங்கம் தனக்கான கல்விக் கொள்கையை உருவாக்கி கொள்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்பதை முதலில் ஒன்றிய அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரிக்காமல் போனால் அது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்றாகவும் இந்திய ஒற்றுமைக்கு வேட்டி வெடிக்கக்கூடிய ஒன்றாகவும் தான் அதை போய் முடியுமே தவிர இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான மத்திய மாநில உறவுகள் சுமூகமாக இருப்பதற்கு அது எந்த விதத்திலும் உதவி செய்யாது. ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இத்தகைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.